நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வா வா. இந்த பொம்மை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இந்த டால் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? நான் தான் வாங்கி கொடுத்தேன். ஆமா, இதெல்லாம் என்ன புது பழக்கம்? இதுதான் உன் பிரச்சனையே. ஏதாவது செஞ்சா ஏன் செஞ்சேன்னு கேக்குற, செய்யலனா ஏன் இதை செய்யலன்னு கேக்குற. என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் சூரஜ். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஆதிய கையில் எடுத்து இவன் இனி ஏன் புள்ளதான்னு சூரஜ் சொன்ன முகமும் ஆத்மாமான குரலும் நான் இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க. அதிகமா குடிச்சு போதையில இருக்கும் போதோ இல்ல தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன்ல இந்த முடிவை நான் எடுக்கல. பல நாட்கள் நல்லா யோசிச்சு என் மனசார எடுத்த முடிவு தான் இது. அதனால தானே என் குடும்பத்தை கூட ஒதுக்கி வச்சுட்டு. ப்ளீஸ், குடும்பத்தை விட்டுட்டு வந்த விஷயத்தெல்லாம் இனி சொல்லாதீங்க. நீங்க அப்படிதான் செய்யணும்னு நான் சொன்னா வாழ்நாள் முழுக்க அப்படி ஒரு பழியை தூக்கி என் தலையிலையும் என் புள்ள தலையிலையும் தூக்கி வச்சிடாதீங்க. உனக்காக தானே அப்படி ஒரு காரியத்தை செஞ்சேன், இல்லன்னு சொல்றியா? நீங்க இழந்ததுக்கு மட்டும்தான் கணக்கு இருக்குல்ல. என்னோட டாடிக்கும் மம்மிக்கும் நான் ஒரே ஒரு பொண்ணு. அவங்களோட இருந்த எல்லா கனெக்ஷனையும் நானும் தானே கட் பண்ணேன். பொண்ணு இனிமே திரும்ப வரமாட்டாங்கிற வேதனையோட அவங்க இந்த நாட்டை விட்டே போயிட்டாங்கல்ல. அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி கலங்கப்பட்ட ஒரு பொண்ணுகிட்ட நீங்க காட்டின ஒரு கருணை. அந்த கருணை வாழ்நாள் முழுக்க எனக்கு வேணும்னு ஆசைப்படுறேன். ஆனா உங்களுக்கு இப்போ புது புது உறவுல தானே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. எனக்காகவோ என் பிள்ளைக்காகவோ ஏதாவது ஒரு விஷயத்துலயாவது நீங்க தலையிட்டீங்களா? அதுக்கு எந்த அவசியமும் ஏற்படலையே. எந்த விஷயத்திலையும் சேர்ந்து நிக்காம விலகி நிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்கு யாருக்கு என்ன தேவைன்னே புரியாது. நீங்க மனசு விட்டு என்கிட்ட பேசி எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? ஏன் விஷயத்த விட்டு தள்ளுங்க. ஆதி அவன் உண்மையான பாசத்தோட தான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறான். அவனுக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி வைக்க உங்களால முடியுதா? இதெல்லாம் நான் ஒரு கம்ப்ளைண்டா உங்ககிட்ட சொல்லல, நீங்க புரிஞ்சுக்கணும்னு தான் சொல்றேன். மனசு இருந்தா தானே அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கும். நான் எவ்வளவு பிஸியா இருக்கேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசு. எதுக்கு இவ்ளோ பிஸியா ஓடுறீங்க? எதுக்காக கஷ்டப்படுறீங்க? எதுக்காக இப்படி பணம் சம்பாதிக்கணும்? சொந்த குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்றதுக்கு தானே, சரிதானே? அப்படி செய்ய உங்களால முடியுதா? குடும்பத்துல சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொண்டு வர முடியல அப்படின்னா அப்புறம் எதுக்கு இப்படி ஓடி ஓடி உழைக்கணும்? இல்ல என்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக பிஸியா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? என்கிட்ட இருந்து விலகி போறது நீதான். உங்ககிட்ட இருந்து நான் விலகி போறதா இருந்தா நான் அதை என்னைக்கோ செஞ்சிருக்கலாம்ல. நீயும் பிஸியா தானே இருக்க. காலையில போனா சாயங்காலம் தான் வர. வீட்டை விட உன் நினைப்பு கம்பெனில தான் இருக்கு. நான் உங்களை அந்த அளவுக்கு கவனிக்கலங்கிறதுனாலதான் கான்ஃபரன்ஸ்னு சொல்லிட்டு 3 நாளைக்கு சென்னைக்கு போலான்னு முடிவு பண்ணீங்களே. அப்புறம் என்ன போன வேகத்துல திரும்ப வந்துட்டீங்க? எம்டியோட மாமனார் இறந்துட்டாரு, அதான் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டேன். இல்ல மீராக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா? புருஷன் சொல்றது போய்தான்னு தெரிஞ்சிருந்தா கூட அது நம்புற மாதிரி நடிக்கிறது பொண்டாட்டி பைத்தியங்கிறதுனால இல்ல. அவ அந்த மனுஷனை அந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு அர்த்தம். இப்ப நான் உண்மையை சொன்னா கூட நீ நம்ப மாட்ட. அந்த நம்பிக்கை எந்த இடத்துல தொலைஞ்சு போச்சுன்னு யோசிங்க. எனக்கு நல்லாவே தெரியும், மீரா வராததுனால மட்டும்தான் நீங்க இன்னைக்கு உங்க ட்ரிப்பை கேன்சல் பண்ணிருக்கீங்க. இல்லனா எங்க கிட்ட இருந்து 3 நாள் விலகி நிக்கிற சான்ஸை நீங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க. உன் கற்பனைக்கு என்னால விளக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அன்பால நம்ப வைங்க, ஆனா அதுக்கு நேசிக்க தெரியணும். பொண்டாட்டியும் அவளோட பையனும் ஒரு பாரமா இருக்கேன்னு நினைக்கிற உங்களுக்கு எங்களை ஆத்மாவா நேசிக்கவே முடியாது.
ஆஷா போலாமா? சீக்கிரமா போலாம். நம்ம போய் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுக்கலாம். என்னங்க ஐயோ காண்டாமிருகம் மாதிரி எப்படி வந்து நிக்கிறாரு பாருங்க. கண்டுக்காத, வா போலாம். கொஞ்சம் நில்லு. ரெண்டு பேரும் கிளம்பி எங்க போயிட்டு இருக்கீங்க? டவுனுக்கு தான். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு பொருள் வாங்குறதுக்காக. இல்ல, ஒரு பொருள் வாங்குறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போக வேண்டிய அவசியம் என்னடா சுமேஷ்? எனக்கு சில திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு. இருக்கா? அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து பர்ச்சேஸ் கிளம்பிட்டீங்களா? ஹோட்டல்ல சாப்பாடு, அப்புறம் ட்ரெஸ் வாங்குறது, அப்புறம் மேக்கப் திங்ஸ். ஆமா, ஜுவல்ஸ் எதுவும் வாங்கலையா? இல்ல, எப்படி பார்த்தாலும் நல்ல ஒரு தொகை செலவாகும். அதுக்கான காசு கையில வச்சிருக்கீங்களா சுமேஷ்? இல்ல, இருக்கும். பர்ஸ்ல தேவையான அளவுக்கு காசு இல்லாம இந்த காலத்துல எவனும் பொண்டாட்டி கூட்டிட்டு வெளியில போக மாட்டான். ஆமா, இன்னைக்கு எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்க? ஆஷா நீ வா. விஷயம் இருக்குடா. பிரச்சனை பண்ணாத, அடிச்சு மண்டைய பொழுதுருவேன். நீ பல தடவை என்கிட்ட இருந்து எவ்வளவு பணம் வாங்கியிருக்க? இதெல்லாம் அதுக்கான வட்டி பணமா நினைச்சுக்கிறேன், புரிஞ்சுதா? வேணா கார்டு எதுக்கு எடுக்கிறீங்க? இந்த கார்டு கூட இனிமே என்கிட்டயே இருக்கட்டும். இனிமே நீ இவ்வளவு கூட்டிட்டு எங்க வேணாலும் பர்ச்சேஸ்க்கு போலாம். இங்க பாரு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு சொல்லிட்டேன். சண்டை வேண்டாம், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் கொடுக்கலாம். என்னடி சொன்ன? வேணா கம்ப்ளைன்ட் கொடுக்கும்போது இதுக்கு சேர்த்து குடுறீ. போடா. வேணா போடா. இந்த நாள் இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாவே இருக்க முடியாது. போச்சு. நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா நீங்க சார் கிட்ட கேட்டு பெரிய பிரச்சனை பண்ணக்கூடாது. லாலி, முதல்ல நீ விஷயத்த சொல்லு. நான் சொல்ல வேணாம் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் 3 நாளுக்கு அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு பொண்ணு சாரு திடீர்னு திரும்பி வந்ததும், முக்கியமா பையன் கிட்ட நெருக்கமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்கு? அன்னைக்கு ஒரு நாள் சூரஜ் சாருடைய அம்மா வந்திருந்தாங்க. சார் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னாரா மேடம்? சொல்ல மாட்டாருன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு அவங்க இங்க வந்தப்போ சண்டை எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. உங்க பையனை ஏதாவது போர்டிங் ஸ்கூல்ல விட சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்னதுக்கு சூரஜ் சார் எதுவுமே எதிர்த்து பேசவே இல்லை. எனக்கு அப்பத்துல இருந்து பெரிய சந்தேகம், குழந்தைய தள்ளி வைக்கிறதுக்காக சார் ஏதாவது பிளான் பண்றாரோன்னு. என் மனசுல பட்ட சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்டேன். ஒருவேளை சாருக்கு அப்படி ஒரு ஐடியா இல்லையோ என்னவோ. அப்புறம் மேடம், இதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன். இங்க கொஞ்சம் கலர் போடு. இப்போ இதை இந்த இடத்துல போடு. உங்க அம்மா இங்க வந்திருந்தாங்களா? வந்தாங்க. அவங்க வந்த விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு அது ஒரு விஷயமே இல்ல. அப்போ வந்த விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணுமே. அம்மா சொல்ல வந்தது அவங்க விஷயம். அதுல முடிவு எடுக்க வேண்டிய ஆள் நான் தான். நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம், ஆனா ஏன் புள்ளைய என்கிட்ட இருந்து மாத்தி நிறுத்துறதுக்கான முடிவை நான் ஏத்துக்கவே மாட்டேன். அந்த லாலி தான் உங்ககிட்ட வந்து சொன்னால? அம்மா சொன்னதை மட்டும்தான் அவ கேட்டா.
அதுக்கு நான் என்ன பதில் சொன்னேன்னு இப்ப நீ கேளு. சமேலி நான் தாலி கட்டின என்னோட பொண்டாட்டி, ஆதி எனக்கு பிறந்த முதல் புள்ள. இதை யார் கேட்டாலும் ஏன் பதில் இப்படிதான் இருக்கும். ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியுமான்னு நான் பாக்குறேன். நான் இதை நம்பலாமா? இவனை நான் இழந்துட்டேனா என்னால இதை தாங்கிக்கவே முடியாது. நீ அதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆக்காத. இவன் எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பான். மற்றவங்க சொல்றத அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு நம்பிடக்கூடாது. வர வர என் மனசுக்கு நிம்மதியே இல்லை. ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே எனக்கு தோணுது. இந்த நேரத்துல நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். மன ரீதியா உடல் ரீதியான சந்தோஷம். ஆனா உன் விஷயத்துல நடந்தது என்னமோ தினம் தினம் பிரச்சனை தான். அதுக்கு ஒரு பரிகாரத்தை உன்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. அந்த கம்பெனியோட பொறுப்பை ஏத்துக்கிட்ட நாள்ல இருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு. டெலிவரி முடிஞ்சு ஃப்ரீ ஆகுற வரைக்கும் வேற ஆள் பார்க்கட்டுமே. அப்படி பொறுப்பை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கடமைகளை நான் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கு. மறுபடியும் கம்பெனியா? அங்க இருக்கிற விஷயத்த நான் கிளியர் பண்ண வேண்டியது முக்கியமான பொறுப்புல இருக்கிற என்னோட கடமை தானே. சரி, ஒரு 2 நாள் உன்னால எனக்காக ஒதுக்க முடியுமா? எதுக்கு? உன் பிஸி ஷெட்யூல ஒதுக்கி வச்சுட்டு 2 நாளைக்கு எங்கேயாவது ட்ரிப்பு போயிட்டு வரலாம். ஆதிக்கம் ஒரு சேஞ்சா இருக்கும்ல. ரியலி? நீ ஓகே சொன்னா நாம நாளைக்கே கிளம்பிடலாம். சூரஜ், நான் உங்க கூட எங்க வேணாலும் வரதுக்கு தயாரா இருக்கேன். அப்போ 2 நாளைக்கான திங்ஸை நீ பேக் பண்ணி வச்சுக்க. பேக் பண்ணி வச்சிடுறேன். ஆனா ஒரு கண்டிஷன். நீங்க, நானு, ஆதியை தவிர இந்த ட்ரிப்ல வேற யாரும் வரக்கூடாது. நீ மீராவை தானே சொல்ற? ஆமா. அவளால எந்த பிரச்சனையும் வராது. மீராவை ஒரு நல்ல ஃப்ரெண்டா பாரு. நீ அவளை புரிஞ்சுக்க வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டீன்னா நாம போற ட்ரிப்புக்கு அவளையும் கூட கூட்டிட்டு போயிருந்தா நல்லா இருக்கும்னு நீயே சொல்லுவ. வேற எந்த ஒரு ஆளும் இனி நம்ம வாழ்க்கையில தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நமக்கு நாம மட்டும் போதும். இனி நமக்கு நடுவுல எந்த சண்டையும் வேண்டாம். நீ ஆசைப்படுற மாதிரி சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய வாழலாம். இப்ப சந்தோஷமா? அண்ணா ஆர்கே வந்துட்டாரு. அப்போ ஹாப்பி ஜர்னி. ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன். ஆஹா, இன்னைக்கு என்ன ரொம்ப ஹாப்பியா இருக்க? சூரஜ்னா இப்பதான் கால் பேசிட்டு கட் பண்ணாரு. அதனால தான் இதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கியா? நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன்ல, லேண்ட்லைன்ல பேசுனேன். இதுல இருந்து வர ரேடியேஷன் நம்ம குழந்தைய பாதிக்கும்னு தெரியாதா? அண்ணன் ஏன் நம்பருக்கு தான் கால் பண்ணாரு. கட் பண்ணிட்டு நானே கூப்பிடுறேன்னு சொல்ல வேண்டியதானே? சாரி, இனிமே நான் அப்படி பண்றேன். விளையாட்டா இருந்தாலும் நீங்க கோவப்படும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சூரஜ் உன்ட்ட என்ன சொன்னா? கொஞ்ச நாளா சமிலி கூட சண்டை போட்டுட்டு இருந்தாருல, அது எல்லாமே சால்வ் ஆயிட்டு நாளைக்கு அவங்க 2 பேரும் டூருக்கு போறாங்களாம். இது நல்லா இருக்கே. சண்டை சச்சரவை சால்வ் பண்ண இப்படி ட்ரிப் போறது ரொம்ப நல்லது. மற்ற விஷயம்லாம் நான் வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். என் பேக்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கல? நாளைக்கு காலையில பொறுமையா வர வேண்டியதுதானே, என்ன அர்ஜென்ட்? இன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு தான் டீலர்ஸ் மீட்டிங்கு. போய் நம்ம தலையை காட்டணும், அவ்வளவுதான். நான் போகாம இருந்தா சரிப்பட்டு வராது. 8:30 மணிக்கு எனக்கு ஃப்ளைட்டு. 10 நிமிஷத்துல நான் கிளம்பணும். அம்மா எங்க? தெரியல, ஈவினிங் சீக்கிரமா தூங்க போயிட்டாங்க. கால் கொஞ்சம் வீக்கமா இருக்கான். இருங்க நான் கூப்பிடுறேன். கூப்பிடாத. பேசுறதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட டைமே இல்ல. நான் கிளம்பிட்டேன்னு சொல்லிடு. உங்க அண்ணன் கால் பண்ணா சூரஜுக்கும் சமையலுக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லிடு. இந்த வழியாக போனால் ஃபர்ஸ்ட் ரைட்டில் இருக்க வீடு. கேட்டை திறக்க ட்ரை பண்ணாத, செவரேறி குதிச்சு போயிடு. ஒயிட் கலர் வேகனார். நாய் இருக்குமா சார்? ஏய், அதனால் உனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. தைரியமாக நீ போயிட்டு வா. அப்புறம் நான் ஒரு வேலை செய்கிறேன். என் காரை கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுறேன். வேலையை முடிச்சுட்டு நீ அந்த பக்கம் நடந்து வந்துடு. சரி.
என்னாச்சு? சக்சஸ். நீ கெட்டிக்காரன்டா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 6 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ள பிரேக்கில் பிரச்சனை வந்துடும். பிரேக்கை ஒரு 4-5 முறை மிதிச்சாலே போதும், கிளச் கனெக்ஷனும் கட் ஆகிடும். டெக்னிக்கல் மேட்டர்லாம் எனக்கு வேண்டாம். வண்டி ஆக்சிடென்ட் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகிடும். வண்டி பிரேக் அடிச்சாலாம் நிற்காது. இங்கிருந்து 5 கிலோமீட்டர் தாண்டினதும் அப்புறம் இறக்கமான ரோடு தான். அந்த இறக்கத்தில் கண்டிப்பாக ஆக்சிடென்ட் ஆகிடும். ஓகே, எனக்கு அது போதும். அப்போ நாளைக்கு அது கண்டிப்பாக நடந்துடும். நான் போயிட்டு வரேன். ஆதி, அதை என்கிட்ட கொடு. நான் தர மாட்டேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. அது அவன் கையில இருக்கட்டும், விடு. வீணா அதை கேட்டு அவனை அழ வைக்காத. அப்பா முதல்ல வாங்கி கொடுத்த கிஃப்ட் ஆச்சுன்னு நினைச்சுதான் அவன் அது மேல உயிரா இருக்கான். நம்ம ட்ரிப்பு போலான்னு முடிவு பண்ணிட்டோம். எங்க போலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இங்க அடிக்கிற வெயில இருந்து தப்பிக்க நல்லா குளு குளுன்னு ஊட்டிக்கு போலாம். அங்க நம்ம தங்கறதுக்கு ஃப்ரெண்டோட காட்டேஜ் நான் ரெடி பண்ணிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் முறையா இப்படி ஒரு டூர் போறோம். இது ஒரு ஹனிமூன் ட்ரிப்னு நினைச்சுக்க. பெஸ்ட். உள்ளேயும் வெளியவும் ஒரு குழந்தை இருக்கும்போது ஹனிமூனா? அம்மா பாக்குறத உள்ள இருக்க குழந்தையும் பார்க்கும். அப்படி ஒரு காட்சியை பார்க்க தான் நம்ம போறோம். சரிவா? ஆதி, சீக்கிரம் வா. எப்ப பாரு இதோட ஒரே பிரச்சனையா இருக்கு. என்ன பத்தியா சொல்ற? காரை பத்தி சொல்றேன். ஒரு 6 மாசம் போட்டோம், மாத்திட்டு நல்ல வண்டியா எடுக்கலாம்.
பிரதீப் சார், நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆஃப் அன் ஹவராக நான் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ அவங்க வீட்டுக்கு லேண்ட்லைனில் கூப்பிட்டேன், யாருமே ஃபோன் எடுக்கல. சமலி கண்டிப்பாக வீட்டிலேருந்து கிளம்பியிருப்பா. நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஓகே சார். நாம போலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.